Daily. Taste the Daily. அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இந்த வரக்கூடிய குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன். நிகழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ருது பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 13 ஏப்ரல் 2024. அன்றைய தினம் வளர்பிறை ஷஷ்டி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு மணி 8:26க்கு உதயாதி நாழிகை 35:44க்கு விருச்சிக லக்னத்தில் குரோதி வருடமானது பிறக்கிறது. அதாவது தேதிப்படி பார்க்கும்போது நமக்கு 14 ஏப்ரல் தான் புத்தாண்டு. ஆனால் முதல் நாளே நமக்கு புத்தாண்டானது நமக்கு பிறந்துருது. ஸோ இந்த வருடாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் விஷு அது எல்லாமே நமக்கு 13ஆம் தேதி தான். விஷு புண்ணிய காலம் அப்படிங்கிறது நமக்கு 13ஆம் தேதி தான். இந்த குரோதி வருடத்தினுடைய வெண்பாவை நாம் பார்த்துடலாம். கோரா குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரில் சனங்கள் பயமடைவார் கார் மிக்க அற்ப மழை பெய்யும் மேகங்குறையுமே சொற்ப விளை உண்டெனவே சொல். இது இடைக்காடரனுடைய வாக்கு. இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெண்பா இருக்குது. இந்த வெண்பா படி தான் அந்த பலன்கள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வருஷம் நமக்கு பிறக்கும்போது இருக்கக்கூடிய லக்னம் என்ன, வருஷத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன்களை பார்க்கணுமே தவிர வெறுமன வெண்பாவை வச்சு நாம் பயப்படக்கூடாது. இந்த வருஷத்தினுடைய ராஜா செவ்வாய், மந்திரி சனி, அர்க்காதிபதி சனி, சஸ்யாதிபதி செவ்வாய், சேனாதிபதி சனி, ரசாதிபதி குரு, தானியாதிபதி சந்திரன், மேகாதிபதி சனி, நீரசாதிபதி செவ்வாய். பொதுவாக இந்த வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறது. இந்த வருஷத்தை பொறுத்தவரை சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி கிடையாது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1, 2024 அன்றைய தினம் குரு பெயர்ச்சி இருக்கிறது. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். பொதுவாக இந்த வருடத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல மாற்றங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அருகில் அறுபடை வீடு முருகன் கோயில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அங்கே அடிக்கடி நம்ம போயிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது முருகன் ஆலயங்களுக்கு நாம் போயிட்டு வரலாம். இல்லைங்கய்யா எங்கள் ஊரில் முருகன் கோயிலும் இல்லை, இருக்கிற இடமும் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம், கேட்கலாம். இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய நன்மையை மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் எடுத்துட்டோம்னா குரு பெயர்ச்சி ஆனாலும் சரி அல்லது மற்ற கிரகங்களுடைய சாரபலமானாலும் சரி, ஸ்தானபலமானாலும் சரி, பார்வை பலமானாலும் சரி, எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். முதல்ல என்னென்னா, கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம் நம்பலாம். தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவாக வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷ காலகட்டமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மேஷராசிக்காரங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில், குரோதி வருஷத்தில் உங்களுக்கு சொந்த வீடு மண் மனை எல்லாமே நிச்சயமான முறையில் அமையும். பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துட்டோம்னா நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு இந்த வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு நாம் நம்பலாம். அது மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். குழந்தைகளால், அது மாதிரி குழந்தைகளுடன் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகப் பெறுவீர்கள்.
குழந்தைகளால் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. 6ஆம் இடத்துல கேது வந்ததுலேருந்தே ஒரு தேவையில்லாத ஒரு பயம், இது எல்லாமே நமக்கு இருந்தது. அந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் அப்படின்னு நாம் நம்பலாம். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் சரியாகும். நண்பர்கள் உறவினருடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பல வகையிலும் மிகப்பெரிய ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷத்தில் வந்து சேரும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு இந்த வருஷத்தில் உண்டாகலாம். மற்றவங்களுடைய வேலையும் சேர்த்து பார்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு வரலாம். எந்த விஷயத்திலும் பதட்டம் அடையாமல் அவசரப்படாமல் நிதானமாக கவனமாக பார்த்து நீங்கள் முடிவெடுங்க. அது மாதிரி பயணங்கள் திட்டமிட்டபடி ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நடைபெறும். தயவுசெய்து இது வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்காதவங்கெல்லாம் தயவுசெய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொதுவாக குரோதி வருஷத்தில் பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு நாம் நம்பலாம். ஜென்ம குரு வர அது ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அது ஒரு சின்ன பயத்தை தயக்கத்தை நமக்கு ஏற்படுத்தினாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. 12/12/2014 23/12/2023 வரைக்கும் டைம் சரியில்லாத ஒரு ராசி எதுன்னா ரிஷபராசி தான். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது ரிஷபராசிக்காரால் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா டக்குன்னு யார்கிட்டையும் தன்னை பற்றி சொல்லிக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு 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 என்ன சொல்கிறதுனா சொல்லிட்டோம்னா நம்மளுடைய மதிப்பு மரியாதை போயிடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ இப்போ உள்ளபடியே இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நிச்சயமான முறையில் சரியாயிடும். ரிஷப ராசியில் பிறந்த இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் திருமணம் முடிஞ்சிடும். அது கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக திருமணம் முடிஞ்சிடும். அது மாதிரி மறுமணம் ஏதோ ஒரு காரணத்தினால மனமுறிவு ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மறுமணமும் நிச்சயமான முறையில் நடக்கும். பல வகையிலும் ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்துருக்கு. தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது. ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தாங்கன்னா அந்த விஷயத்தை கரெக்டாக கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சில இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு புது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் செக் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதன் பிறகு நீங்கள் வாங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம்
கிட்டத்தட்ட நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி அல்லது ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டமாக உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு உடல் ரீதியிலான மன ரீதியிலான சில பிரச்சனைகள் நமக்கு இருந்தது. அது எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அது மாதிரி ரிஷப ராசியில் பிறந்து யாராவது இந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வருஷம் குழந்தை பாக்கியம் உறுதி. கவலையே வேண்டாம். நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த வருஷம் குழந்தை உங்களுக்கு கன்ஃபார்ம்டு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். முயற்சிகள் அனைத்துமே நமக்கு சாதகமாகும். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். அது மாதிரி நண்பர்கள் உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை வாரும். வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமை இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். செவ்வாய் இருக்கார். செவ்வாய் மாறிடுவார் சீக்கிரமே. ஆனால் சனி இருப்பார். இந்த வருஷம் ஃபுல்லாகவே சனி இருப்பார். அதனால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல, உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலலாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வார்த்தை பேசும்போதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். பெண்களை பொறுத்த மட்டில் லாப முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமையும். மாணக்கர்களை பொறுத்தவரை வீடு ஒரு 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 நம்ம இந்த வீடு வந்து அடிக்கடி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு ஸ்டடியாக ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதாவது இந்த நம்ம போடக்கூடிய இந்த மெட்ரோ மெயிலில் போடக்கூடிய வீடியோவில் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது யாருன்னா மிதுன ராசி தான். அப்படி ஒரு சொல்லணுன்னா துயரம். 6 வருஷம் போட்டு வாட்டி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உயிர் மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் நிறைய மிதுன ராசிக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா எல்லாம் போயிடுச்சு, உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. சுபவிரய செலவுகள் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இல்லை உங்கள் பணத்தை செலவு பண்ணி யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. ஏதோ ஒரு சுபகாரியங்கள், ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் சேர்றது, இல்லை வீடு மனை வாகனம் வாங்கிறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த வருஷத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். இந்த வருஷம் பிறக்கும்போது தனவாக்கு குடும்பாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். வீடு மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாரினுடைய உடல்நிலையில் சில பிரச்சனைகள் நமக்கு இருந்துட்டு இருந்தது. தாயாரினுடைய உடல்நிலையில் சில சிக்கல்கள் நமக்கு இருந்துட்டு இருந்தது. அது மாதிரி உடன் பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ரத்தம் சம்பந்தமான உறவுகளோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இதெல்லாம் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. சொந்த வீடு கட்டிட்டோங்க ஐயா, ஆனால் போய் கிரகப்பிரவேசம் பண்ண முடியலை, அந்த அளவுக்கு சில சிக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள். அப்புறம் பார்க்குறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு, ஆனால் வீட்டுக்கு நாங்கள் இன்னும் குடி போக முடியலை அப்படின்னு சொல்லி சில சிக்கல்கள். இந்த மாதிரியான அனைத்து விதமான அதாவது அந்த வீடு மனை சம்பந்தமான அந்த மண் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதனுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், அது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட நீங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம்.
உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து ரொம்ப எளிதாக உங்களால் வெளியில் வந்துட முடியும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் நமக்கு கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். தொழில் விரிவாக்கம், புது இன்வெஸ்டார் கிடைக்கிறது, தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும்னு நாம் நம்பலாம். மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு, முக்கியமாக உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்கிறது. அது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு நிறைய புது ஆர்டர்ஸ் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பொதுவாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி இந்த வருஷம் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் குரு பகவானுடைய மாற்றம். அவர் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி அன்று மேஷராசிந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய பார்வை பலம் கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குரு பகவானை பொறுத்தவரை மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் விட குரு பகவானுக்கு இருக்கிற இடத்தை விட பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கர்க்கடக ராசிக்கு அவர் 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்த்து அருளி செய்கிறார். இது எல்லாமே கடகராசிக்கு ஒரு முக்கியமான இடங்கள். கடகராசிக்காரங்க ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டாங்க. அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்குங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதை செஞ்சாலும் கஷ்டம். இப்போ என்னென்னா, சும்மா நடக்க தெரியாமல் நடந்து போய் புல்லு தெறிக்கி விழுந்தால் கூட அந்த காரணத்தை தூக்கி சனி பகவான் மேலே போட ஆரம்பிச்சாச்சு கடகராசிக்காரங்க. இப்போ அப்படி ஆகிப்போச்சு நிலைமை. இந்த மயிலாப்பூர் சித்திரகுளத்தில் டேப்பை திறந்து தண்ணி வரலன்னா அது காரணம் சனி பகவானுங்கிறான் ஒருத்தர். அந்த அளவுக்கு சனி பகவானை பார்த்து பயம். சனி பகவான் மேலே எல்லா எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நாம் எப்போதும் பலன் சொல்லவே கூடாது. அது நம்மளை ஏமாத்திடும். ஏன் கடகராசிக்கு 9ல் ராகு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 9 கூடையவர் 11க்கு வரார், 6, 9 கூடையவர் 11க்கு வரார். எவ்வளோ பெரிய பலம்! கடகராசி சரராசி, தன்னம்பிக்கை, கொஞ்சம் சென்சிட்டிவ் இருந்தாலும் தன்னம்பிக்கை. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு செய்வான். அது மாதிரி மற்றவாளுக்கு புத்திமதி சொல்கிறதில் கடகராசிக்கு மிஞ்சினவா யாருமே கிடையாது. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். சகோதர சகோதரி நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். சாதி மறுப்பு திருமணங்கள், மத மறுப்பு திருமணங்கள் அதெல்லாம் கடகராசியில் பிறந்தவாளுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். அது மாதிரி மறுமணம் நிச்சயமான முறையில் உண்டு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லீகல் சம்பந்தமான எந்த விஷயத்திலும் தயவு செய்து போயிடாதீங்க. அதுதான் முக்கியமானதே. ஏன்னா அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. ஏதாவது இல்லீகல் சம்பந்தமான விஷயங்கள் உள்ளே போயிட்டு எல்லாம் வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப முக்கியம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நல்ல மாற்றங்கள் வரும். வைகாசி மாதத்துக்கு மேலே, வைகாசி முடிஞ்சதுக்கு பிறகு தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு காத்துட்டுருக்கு. தைரியமாக இருங்க. அஷ்டமத்து சனி நினச்சி பயப்படாதீங்க. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் முன்திட்டமிடல், சரியான ஆலோசனை என்பது அவசியம்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் எடுத்துட்டோம்னா கண்டச்சனி போயின்னு இருக்கு. சிம்மராசிக்கு கண்டச்சனி போயின்னு இருக்கு. சர்ப்ப கிரகங்களுடைய ஒரு இருப்பும் வந்து அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. குரு பகவான் பார்வை மட்டும் நமக்கு இந்த ஒரு 18 நாளைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அவரும் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் இந்த வருஷத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையானது நிதானம், பொறுமை, கவனம். நண்பர்கள்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகுங்க. உங்களுக்கு முதல் எதிரி யார் அப்படின்னா, நீங்கள் யாரை முதல்ல நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுடைய முதல் எதிரி ஆயிடுவாங்க. கான்ட்ரவர்சிஸ் வந்துடும். ஏன்னா சிம்மராசிக்காரங்க வந்து எல்லார்ட்டையும் ஐடியா கேட்டுட்டு தனக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ராசி சிம்மராசி. அப்போது கான்ட்ரவர்சிஸ் வந்துடும். ஒரு டெசிஷன் மேக்கிங், அப்புறம் வந்து செல்ஃப் கன்ஃபியூஷன் வரலாம். டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதிலலாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகலாம். ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இரட்டை மனநிலை. அதாவது ஒரு விஷயந்தான், ஒரு இடத்துக்கு போவையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு 2 ஆன்சர் தான். போவேன், போக மாட்டேன். நான் போனாலும் போவேன், போகாட்டாலும் இல்லை. இந்த மாதிரியான செல்ஃப் கன்ஃபியூஷன் வரலாம். சில பேர் சொல்லுவா, எப்போ படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு 2 ஆன்சர் தான். படிச்சிட்டேன், படிக்கலை, படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரியான சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். இப்போ முடிஞ்ச வரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக, கவனமாக, நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். அது மாதிரி முன்கோபம், பிடிவாதம், வார்த்தைகளில் கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம விடுறது, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு. எதிலெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே குடும்பத்தில் வாக்குவாதங்கள், 2வது வேலை செய்யக்கூடிய இடத்துல, முக்கியமாக நம்ம சக ஊழியர்கள், நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ், இவங்க கூட சில கான்ட்ரவர்சிஸ் உண்டாகலாம். மேலிடம், நம்ம யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணுமோ அவங்களுக்கும் நமக்கு இடையில் சில சங்கடங்கள் நமக்கு வந்துடலாம். அது மாதிரி செலவுகள், வீண் விரைய செலவுகள். அதாவது ஒரு 4 தேங்காய் 8 பேர் சுமக்க முடியாது இல்லையா? 4 தேங்காய் 4 பேர் சுமந்தா கரெக்டு, 4 தேங்காய் 8 பேர் சுமந்தா என்ன கணக்கு? அப்போ வீண் விரைய செலவுகள் சிம்மராசி வந்து இந்த வருஷம் ரொம்ப 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 குறைச்சி பண்ணணும். தயவு செய்து திட்டமிடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். சிம்மராசி வந்து எப்போதுமே ஒரு விஷயத்தை வந்து டார்கெட் வச்சாங்கன்னா கரெக்டாக அடிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போது கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். நண்பர்கள், உறவினர்கள் இவங்கள்ட்டலாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகள் முக்கியமாக வந்து அப்பா அம்மாவாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், லவ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். இவங்கள்ட்டலாம் ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாம் சொல்லியாச்சு. சிம்மராசிக்கு அப்போ எதுவுமே நல்லது இல்லையா அப்படின்னா, வேலை மாற்றம் உறுதி. நான் ரொம்ப நாளாக வேலை மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் வேலை மாறலாம், தொழில் மாற்றலாம். தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. அப்புறம் 10ஐ குரு பார்த்தால் பதவியை பறிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க பழமொழி. அப்போது இந்த வேலை மாற்றம்ங்கிறது 100% உறுதி. அது மாதிரி இந்த அரியர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பசங்க, கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பாங்க, இன்கம்ப்ளீட்டாக, அதெல்லாம் இந்த வருஷம் முடிச்சுருவாங்க. புது கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில், நிச்சயமான முறையில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி சம்மரைஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால், சிம்மராசியை பொறுத்த மட்டில் வாக்கு, அதாவது பேசுகிற பேச்சு, பொருளாதாரம், குடும்பம், வேலை செய்கிற இடம், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. நீங்கள் சொன்னதாக சொல்லி சண்டைக்கு வந்துடுவா. அதனால் கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த மட்டில் இந்த வருஷத்தில் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தும். பொதுவாக சிம்ம ராசியே தயவு செய்து வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. ரொம்ப வேகம் வேண்டாம். ரொம்ப வேகமாக போய் நம்ம எதையும் சாதிக்க போகிறதே கிடையாது. அது மாதிரி இந்த ஹெல்மெட்டு போடாமல் தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க.
இன்னொன்று உங்கள் கூட உட்காந்துருக்கிறவங்களுக்கும் தயவுசெய்து ஹெல்மெட் கொடுங்க. அதிக வேகம் என்றைக்குமே ஆபத்தை கொடுக்கும். சாப்பாடு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மட்டும் அடித்து பிடிச்சி என்னெல்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக உணவு சம்பந்தமான பிரச்சனை வரும், செரிமான கோளாறு வரும். அப்போது உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி தூங்குற பிரச்சனை வரலாம். போகும்போது ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்த மட்டும் தயவுசெய்து புது கோர்ஸ் ஏதாவது இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினுடன் கலந்துரையாடும் போது கருத்துக்களில் வார்த்தைகளில் கவனம் தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக பயன்படுத்தவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இளவரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்கள், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இண்டிகேஷன், ஒரு வார்த்தையில் இண்டிகேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ கன்னி ராசிக்கு இளவரசு ராசின்னு சொல்லியிருக்காங்க. கன்னி ராசியில் ஒருத்தன் பிறந்தா, அதாவது ஒரு ஆண் பிறந்தா இளவரசன், கன்னி ராசியில் ஒரு பெண் பிறந்தா இளவரசி. இளவரசின்னா என்னங்க ஐயா அப்படின்னா அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இதான் கன்னிராசி. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சந்தோஷத்தில் அவங்க எப்போதும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இந்த வருஷம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ப்ப கிரகங்களில் ராகு கேது பகவான் இந்த வருஷம் முழுவதுமே ராசியில் இருக்கார். சித்திரை 18 மே 1ஆம் தேதி குரு பகவான் நம்ம ராசியை பார்க்க ஆரம்பிச்சிடறார், கன்னி ராசியை. கன்னி ராசினாலே அழகுங்க, அழகு அதுதான். அப்போது கேது சஞ்சாரம் பண்ணும்போது, ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சில சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். அது வேலை நிமித்தமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்துடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. முக்கியமான தேவை என்ன அப்படின்னா வானத்தில் கோட்டை கட்டாதீங்க, நடக்காத காரியத்தை பேசாதீங்க. அதுதான் முக்கியமாக நாம் கவனமாக இருந்துக்க வேண்டிய விஷயம். அதுதான், அதாவது எய்ம்ஸ் அட் தி ஸ்கை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது பூமியில் இருக்கோம், பூமியில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாம் பார்க்கணும். இன்னொன்று, கொஞ்சம் ப்ரெசண்ட்டில் இருங்க. பாஸ்ட்டை பற்றி அதில் அப்பா அப்படி பேசினா இப்படி பேசினா அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு ஃப்யூச்சரில் வாழ்கிறத வேணால் ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அதில் நீங்கள் முதல்ல வாழ பழகுங்க. குரு பகவானுடைய பார்வை வரும்போது கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகிடும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே ரிஷபம் கடகம் கன்னி லவ்வுக்குன்னு பிறந்தவங்க. அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகிடும். லவ் இல்லாதவங்களுக்கு லவ் இந்த வருஷம் கிடைக்கும். யாராவது மனசுக்குள்ளே யாரையா நினச்சி வச்சுருப்பேன், அவங்க ஒன்று உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் நீங்கள் போய் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் நடக்கும். திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும். என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி, இந்த வருஷம் கன்னி ராசியிலோ அது கன்னிய லக்னத்திலும் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் திருமணம் கன்ஃபார்ம்டு. சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், இந்த மாதிரி புரட்சி திருமணங்கள் அதெல்லாம் இந்த வருஷத்தில் கன்னிராசிக்காரங்க நிறைய பண்ணுவாங்க. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வீடு மண் மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். கூட்டு தொழில் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நியூ இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதெல்லாம் இந்த வருஷம் கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. நண்பர்கள் உறவினர்கள் ஒரு நல்ல அனுகூலமான ஒரு தன்மை உண்டாகும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை. பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் கிடைக்கும். அது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு பெரிய ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.
சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் மெயினாக என்ன தெரியுமா, 5ஆம் இடத்துல யோகாதிபதி சனி அவருடைய ஒரு அமர்வு துளாராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போவே நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க துளாராசிக்காரங்க. சாமி 8ஆம் இடத்துக்கு குரு போகிறாராமே, எனக்கு கல்யாணம் ஒன்று நடக்குமா துளாராசிக்கு, நான் வேறு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லார் வீட்லேயும் எங்கள் வீட்டு 2 பேர் வீட்லேயும் சம்மதம் வாங்கிட்டோம், ஆனால் கல்யாணம் நடக்குமா, துளாராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரே குரு பகவான் இந்த குரோதி வருஷத்தில், பேர் வேறு குரோதின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படவே வேண்டாம். ஏற்கனவே சொன்னது தான், குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட திருக்பலம் பார்வை பலம் ரொம்ப ரொம்ப அதிகம். துளாராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்காதவங்க தயவுசெய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க. நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் விசா சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாயிடும். பிஆர் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள், உறுதியாக கிடைக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் சொல்கிறேன் பாருங்கள். துளாராசிக்குரிய 4-5 கூடையவர் சனி 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பது ஒரு பெரிய சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணம் கிடைச்சிடும், எந்த சந்தேகமும் வேண்டாம். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும். இந்த வருஷம் பிறக்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாம் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக நடைபெறும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடமானது நமக்கு அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களால் ரொம்ப சுலபமாக உங்களால் வெளியில் வர முடியும். பல வகையிலும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை அரியர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சாமி எனக்கு 18 பேப்பர் இருக்குது, 100 பேப்பர் இருந்தாலும் சரி இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள், 100% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உண்டு. பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதாவது நம்ம இந்த ராசிபலன் பார்க்குறதுலே முக்கியமான ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போது பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, என்னது எங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ஏன்னா ஒரு 10 வருஷமாக அவங்க சொல்லணுன்னா துயரத்தை அனுபவிச்சிட்டாங்க. இப்போவுமே அர்த்தாஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. அவங்க தான் கேட்டாங்க, ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. நான் பிறந்ததுலேருந்தேங்க ஐயா எனக்கு ஏதாவது ஒரு சனி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி விருச்சிகராசிக்காரங்க சொன்னாங்க. இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய நன்மை விருச்சிகராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா குரு பெயர்ச்சி. குரு பகவானுடைய பார்வை நேர் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியின் மீது விழுகிறது. அது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. இன்னொன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வைகாசிக்கு மேலே, சித்திரை வைகாசி 2 மாதத்தை விட்டுருங்க, ஆனி மாதம் பிறந்ததுலேருந்து விருச்சிக ராசிக்கு நீங்களே விருச்சிக ராசிக்காரங்களே உணரலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் என்பது கண்டிப்பான முறையில் உண்டு. முதல்ல இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். தொழிலில் என்ன ஒரு சிக்கல்கள் வந்தாலும் எல்லா சிக்கல்களையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு
நிகழும் இந்த வருஷத்தை எடுத்துட்டோம்னா. அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ஏதோ ஒரு காரணத்தினால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸுன்னு சொல்லி கோர்ட்டு படி ஏறி இருப்பாங்க. அவங்க 2 பேருமே மனம் மாறி மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க 100% இந்த வருஷம் குழந்தை கன்ஃபார்ம்டு. முருகன் மாதிரி அருமையான ஆண் குழந்தை பிறக்குங்க. சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்கு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த வருடத்தில் உண்டு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள், உறுதியான மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வருஷம் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். பொதுவாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷமானது வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இந்த வருஷத்தில் எல்லாரும் ஒரு பெரிய விஷயமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, குரு பகவான் ராசிநாதன் அவர் 6ஆம் இடத்திற்கு போகிறார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதை எல்லாருமே ஒரு பெரிய விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று நிறைய பேர் பயப்படவும் செய்கிறாங்க. அதாவது மற்ற எல்லா ராசிக்கும் இல்லாமல் ஒரு 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 விஷயம் தனுசு ராசிக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்போதுமே ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தேடி 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 படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தனுசு ராசிக்கு உண்டு. ஃபஸ்ட்டு விஷயம், சுபவிரய செலவுகள் உண்டாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெறும். உங்கள் வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். இப்போ உதாரணம், உங்கள் கூட பிறந்தவங்களோ இல்லை ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கோ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நடக்கும். அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் உண்டு. பயணங்கள், அற்புதமான பயணங்கள், நிறைய புண்ணிய யாத்திரைகள் போடுறது, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, புண்ணிய நதிகளில் நீராடுறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இந்த வருடம் நடைபெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சுபவிரய செலவுகள் சொல்லியிருக்கோம். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கும். புதிய வீட்டுக்கு நிறைய பேர் இந்த வருஷம் குடி போவீங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சொந்த வீட்டுக்கு இந்த வருஷம் நிறைய பேர் நீங்கள் குடி போவீங்க. வம்பு வழக்கு, கோர்ட், இது சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் பக்கம் உள்ள நியாயம் தீர்ப்பாகும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு தூய தமிழில் நல்லதாக சொல்கிறதா இருந்தால், எதிரிகளை உதிரிகளாக்கக்கூடிய வருடம் தனுசு ராசிக்கு இந்த குரோதி வருடம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வரும். புதிய தொழில், புதிய உத்தியோகம் எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் உண்டு. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி உண்டாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய சாதனை உங்களால் செய்ய முடியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷமானது நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய கடைசி 2.5 பாகம் போயின்னு இருக்கு. முதல் விஷயம், மகர ராசிக்காரங்க தயவுசெய்து பயப்படாதீங்க. அதுதான் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
தயக்கத்தை விட்டுருங்க, பயப்படாதீங்க. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும், முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு பல வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். சகோதர சகோதரியுடன் சின்ன சின்ன பிணக்குகள் நமக்கு உண்டாகலாம். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் மகர ராசியாக இருக்கலாம் அல்லது மகர லக்னமாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த வருஷத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமான முறையில் நமக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி பயணங்கள், இப்போது உதாரணமாக உங்களுடைய கம்பெனி சார்ந்து நீங்கள் ஏதாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா அது நல்லபடியாக ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு இந்த வருஷத்தில் நடக்கும். உத்தியோகத்தினருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபுல் டேலண்ட்டையும் மற்றவங்க மதிப்பாங்க, மதித்து நடப்பாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக இந்த 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 வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா போன ஒரு 3.5 வருடம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ இனிமேல் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு காணப்படும். பல வகையிலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை நீங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமாகும். பெண்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துனோம்னா தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிநாதன். அவர் ஆயுள்காரகன், கர்மகாரகன், தொழில்காரகன். ஒரு ஜாதகத்தில் தொழில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்த்து சனி பகவானை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் குரோதி வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆண்டு பிறக்கும் போதே ஜென்ம சனியில் கும்பராசிக்காரங்க நம்ம ஜென்ம சனியில் இருக்காங்க. அப்போது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே அதில் சில தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் நமக்கு உண்டாகலாம். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் மிகவும் அவசியம். தயவு செய்து சேர்க்கையை கவனமாக பாருங்கள். நீங்கள் யார்கிட்ட சேரணும் சேரக்கூடாது அப்படின்னு இருக்குது. நமக்கு எது ஆகாதோ அதை நாம் முதல்ல போய் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, 8ஆம் இடத்துல கேது. இந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலை கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா யார் எதை சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க. அதை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. ஆராய்ந்து பார்க்காம டக்குன்னு நம்பிடுவாங்க. அதனால் அதில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. எதை செய்தாலும் ஆராய்ந்து பார்த்து பேசுவது செய்வது நமக்கு நன்மையை கொடுக்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப 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 முக்கியம். இல்லீகல் சம்பந்தமாக எந்த விஷயத்திலுமே தயவு செய்து ஈடுபடாதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செய்கிறது உங்களுக்கு நல்லது. எந்த விஷயத்திலும் யோசனை பண்ணி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துனோம்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் சனி பகவான் பார்த்துடுறார், குரு பகவான் பார்க்க போகிறார். நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு, அதில் கவலையே வேண்டாம். உத்தியோக மாற்றம் உண்டு. ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும், இல்லைனா வேலையே மாறக்கூடிய ஒரு தன்மை, அது மாதிரி ஊர் மாறக்கூடிய ஒரு தன்மை, நாடு மாறக்கூடிய ஒரு தன்மை, அது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் அமைஞ்சிருக்கு. புது உத்தியோகம் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய அற்புதமான ஒரு வேலை கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். பொதுவாக கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு பல வழிகளிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி, புதிய முன்னேற்றம் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடமானது ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி ஆண்டானது மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தைரியமாக, தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடலாம். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். தள்ளிப்போய் கொண்டிருந்த சுபகாரிய தடங்கல்கள் அனைத்தும் இந்த தடைகள் எல்லாம் விலகி எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். ராசியில் சர்ப்பகிரகமான ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. 3ஆம் மனிதர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் உங்கள் குடும்பத்தினுடைய விஷயத்தை, ரகசியங்களை தயவுசெய்து யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர் அதுக்கு தகுதியானவர் தானான்னு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சில தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் வரலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4 ராசி, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், எங்கள் வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடங்க. புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆராய்ந்து பார்த்து ஆரம்பிக்கணும். புது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இப்போ புது வாகனம் வாங்குறதோ இல்லை வீடு மனை வாங்குறதோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பொதுவாக இந்த வருஷமானது நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். குடும்பத்தினரால், குழந்தைகளால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா புத்தி சாதுரியம், புத்தி நுணுக்கம் ஆகியவை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும், அதாவது முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல குழப்பமான காரியங்களிலும் தெளிவான முடிவுகள்
உங்களால் எடுக்க முடியும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.